நேரடியாக வாசித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்நாளிலே கர்த்தர் ஜோஷுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். அந்நாளிலே கர்த்தர் ஜோஷுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கடந்த 1ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அப்படின்னா ஜோஷுவாவை பார்த்து ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்றால், நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நீங்கள் 3ஆம் அதிகாரத்திலே வாசிப்பீர்களே ஆனால் அங்கே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படுகிற, நீ அஞ்சி இருக்கிற, நீ வருத்தத்தோடு இருக்கிற, நீ எப்படி செய்வேன் என்று எதிர்பார்க்கிற அந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலரெல்லாம் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்போ ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை தேவனுடைய மனுஷனாகிய ஜோஷுவாவுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்? அப்போ அந்த ஜனங்கள் இது ஜோஷுவாவுக்கு எதிரிகளா, இல்லை ஜோஷுவாவை அவர்களுக்கு பிடிக்காம போயிருச்சா, ஜோஷுவா அவர்களுக்கு முன்பாக சாட்சியை கெடுத்து கொண்டானா? அப்படியெல்லாம் இல்லை. விசேஷமாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதிலே முதலிலே கானானை விட்டு இஸ்ரவேல் எகிப்தை விட்டு கானானுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய லீடர் யார் இருந்தா அப்படின்னா மோசே. இந்த மோசே அவர்களோடே வாழ்ந்தவன், அவர்களோடே இருந்தவன், அவர்கள் இருந்த பூமியிலே இருந்து அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பதவியிலே இருந்து அங்கே இருந்து இப்பொழுது துரத்தப்பட்டு வரும்போது அவன் அற்புதத்தின் கோலோடு ஜனங்களுக்கு முன்பாக அந்த 10 வாதையை ஆண்டவர் அவனுக்கு முன்பாக செய்து காண்பித்தார். பொதுவாக ஆண்டவர் தான் அற்புதம் செய்கிறவர், ஆண்டவர் தான் சுகமாக்குறவர். ஆனாலும் ஜனங்கள் யார் மேலே மதிப்பு வைப்பாங்கன்னா, ஆண்டவர் மேலே பெரிய மதிப்பு வைத்திருந்தாலும் அதை லீட் பண்ணுறவங்க மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மதிப்பு வைத்திருப்பார்கள். இப்போது நம்முடைய சபையில் கூட எடுத்து பார்க்கலாமே. அப்படின்னா ஜனங்கள் ஒரு பாஸ்டராக இருக்கும்போது பாஸ்டரை நேசிப்பாங்க, பாஸ்டரை ரொம்ப மதிப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாஸ்டருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அசிஸ்டண்ட்டையும் பாஸ்டருக்கு என்ன கனம் கொடுக்குறார்களோ அதே போல தான் அவர்கள் நடத்தணும். ஆனால் மனிதனுடைய எண்ணம் என்னென்னா, அப்படி நம்ம செய்ய மாட்டோம். இல்லை நீ என்ன பாஸ்டர் மாதிரி எப்படி இருக்க முடியும்? அதெல்லாம் இருக்க முடியாது. ஒன்றை நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கலாம் முடியாது, ஒன்றை நாங்கள் அவ்வளோ இதுவாக வைக்க முடியாது. அவருடைய அனுபவம் என்ன, அவர் நடந்து வந்த பாதை என்ன, அவருடைய சாட்சி என்ன, எப்பொழுதும் அந்த தலைமைத்துவத்திலே இருக்கிறவர்களுக்கிட்டே இருக்கிற அந்த மரியாதையும் அந்த கனத்தையும் சாதாரணமாய் இருக்கிற அடுத்த அசிஸ்டன்ட் இடத்துல நம்ம அது காமிக்க மாட்டாங்க. அது ரொம்ப அவங்க தடையாய் இருப்பார்கள். இப்போ அந்த சூழ்நிலை தான் இந்த இடத்துல வருகிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பெரிய தலைவனாக நின்று அவனுடைய வார்த்தைக்கு எல்லாருமே அடங்கி நடந்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், மோசே ஆண்டவர் பேசி அவன் மலைக்கு போகிறான். மலைக்கு போய் அவன் வருவதற்கு காலதாமதம் ஆகுதுன்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிற ஆரோன் இடத்துல என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், எங்களை முன் வழி நடத்தி கொண்டு போன மோசே காணோம், அவர் எங்கேயோ போயிட்டாரு, அவர் செத்து போயிட்டாரு, அவர் ஆண்டவர் அடக்கம் பண்ணிட்டாரு, அதனால் எங்களுக்கு வழி நடத்துறதற்கு ஒரு கடவுள் வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே ஆரோன் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கழுத்துல காதல இருக்கிற நகைகள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை அடுப்புல போட்ட உடனே அது கண்ணுக்குட்டியா நின்றுச்சாமா.
உடனே ஆரோன் வந்து அறிவிக்கிறான், இனி உங்களுக்கு முன் செல்லுகிற கடவுள் இதுதான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். அனௌன்ஸ் பண்ணின உடனே ஜனங்கள் மோசையை மறந்து கர்த்தரை மறந்து அப்படியே அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி தங்களை நிர்வாணப்படுத்துகிற அளவிற்கு புறஜாதிகளை போல அவங்க ஆண்டவரை விட்டு தூரம் போனாங்க. இப்போ மோசே வந்து தன்னுடைய கையில கற்பலகைகளை வாங்கிட்டு வந்திருக்கிறான். எந்த அளவுக்குன்னு பாருங்க, தன்னுடைய கற்பலகைகளை வாங்கிட்டு கீழே இறங்கி வரும்போது ஜனங்களிடத்துலேருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்குது. அப்போ ஜோஷுவாவை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா ஒரு சத்தம் கேட்குது, இது வந்து ஆரவார சத்தம் மாதிரி கேட்கலையே, இது வேற சத்தம் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து பார்த்தா ஜனங்கள் எல்லாரும் நிர்வாணமாய் நின்று அந்த கன்றுக்குட்டிக்கு முன்னாடி ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். உடனே மோசைக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. ஆண்டவர் தன்னுடைய கைப்பட எழுதி கொடுத்தது 10 கற்பலகைகள். நம்ம நிறைய பேர் வந்து மோசே அப்படின்ற பிக்சரை பார்த்துட்டோம்னாலே அவருடைய கையில் 2 கையிலையும் பெரிய ஒரு அப்படின்னா உட்டுனாலே செய்யப்பட்ட 2 இதை பார்ப்போம் பாருங்களேன். ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால் தன்னுடைய கையினால் எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகளை வாங்கிட்டு வரான். இந்த ஜனங்களை பார்த்த உடனே அவனுக்கு கோபம் வந்து அப்படியே எடுத்து போட்டு வேதம் சொல்லுது உடைச்சிட்டான். அந்த கற்பலகைகள் கர்த்தர் எழுதி கொடுத்ததை உடைச்சிட்டு எல்லாரையும் நிற்க வச்சு, என் பக்கத்தில் நிற்கிறவன் யார் அப்படின்னு ஒரு கூட்டத்தை வர சொல்லி எல்லாருடைய கையிலையும் கத்தியை கொடுத்து இந்த மாதிரி பண்ணின எல்லாரையும் வெட்டி போடுங்கன்னாங்க. அன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரத்தம் ஆறே ஓடிடுச்சாமா. ஆனால் ஆண்டவர் அதை குறித்து எதையுமே கேட்கல. அங்கே இருக்கிற யாருமே எதையுமே கேட்கல. நீ எதுக்கு கற்பலையை உடைச்ச, நீ எதுக்கு இவ்வளோ கோவப்பட்ட, உனக்கு யார் இதை சொன்னா, உனக்கு எந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க, என்னுடைய சகோதரர்களை இப்படி கொல்லுகிறதற்கு உங்களுக்கு யார்? அப்போ அந்த அளவிற்கு வந்து மோசையின்க்கு ஜனங்கள் ரொம்ப பயந்து நடந்தார்கள். மோசையை ஒரு பெரிய தலைவனாக அவர் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் தட்டி கேட்கறதுக்கோ இல்லைன்னா ஸ்டிக் பண்ணுறதுக்கோ, ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு கூட அங்கே இருக்கிற ஒருவருக்கும் தைரியமே வரவில்லை. அந்த அளவுக்கு டாப் மோஸ்ட் லீடர் யார் அப்படின்னு சொன்னால் இந்த மோசே. அதற்கு ஆண்டவரே சில நேரங்களில் இந்த மாதிரி விஷயத்தை வந்து மோசையினுடைய இஷ்டத்திற்கு ஆண்டவர் தந்தார். ஆண்டவர் வந்து அவனை வந்து எதுவுமே கேட்கல. ஆண்டவர் எதுவும் சொல்லாதனால இவன் ஆண்டவருடைய மனிதன் என்கிறது ஜனங்களுக்கு பெரிய பயம் இருந்து. இப்போ இந்த மோசே இதற்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய தலைவனாய் நின்ற இந்த மோசே இப்போ மரித்து போன உடனே அடுத்து யாரை தலைவராக நியமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நூனின் குமாரனாகிய ஜோஷுவாவை அவனுக்கு தலைவனாய் நியமிக்கிறார்கள். நீங்கள் நினச்சி பாருங்க, மோசே இருந்ததுக்கும் இந்த ஜோஷுவாவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஜோஷுவாவுக்கு இதுக்கு முன்னாடி அவன் கையிலே ஒரு அற்புதம் நடந்ததில்லை. ஜோஷுவா இதற்கு முன்பாக ஜனங்களை மிரட்டி இப்படி தான் போங்க அப்படின்னு அவன் சொன்னதே இல்லை. மோசே இந்த ஜோஷுவா ஆண்டவரோட எப்படி இருக்கிறான் அப்படின்ற ஒரு காரியத்தை ஜனங்கள் கண்டுகொள்ளவும் இல்லை. இல்லைன்னா மோசே போகிற இடத்துலலாம் பாதி வேலையை ஜோஷுவாவினுடைய கையிலே கொடுத்து பாதியை தன்னுடைய அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை. அப்போ மோசேக்கும் ஜோஷுவாவுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. என்னை எப்படி ஏத்துக்க போறாங்க, நான் எப்படி இந்த ஊழியத்தை செய்ய போறேன், நான் எப்படி இந்த தலைவனா இவர்களுக்கு இருப்பேன். மோசே வந்து எட்டாத உயரத்தில் இருக்கிறாரு, அவருக்கும் என்னை ஈக்குவல் பண்ணுனா அவ்வளவுதான், இந்த பொறுப்புகளை நான் செய்யவே முடியாது. அப்படி கலங்கி போய் இருக்கும்போது தான் ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாத, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் மோசையோடு கூட எப்படி இருந்தேனோ அந்த மோசைக்கு ஜனங்கள் எல்லாம் எப்படி அடங்கி நடந்தார்களோ அதுல ஒண்ணு கூட குறையாம, அதுவும் 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், அதாவது நீ மரணம் அடைகிற வரைக்கும் மோசைக்கு எந்த அளவிற்கு மதிப்பு இருந்ததோ அதே மதிப்பை உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, நீர் இது எப்படி தருவீர், எப்படி தரப்போகிறீர்? அப்பொழுதுதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்தினேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு பெரிய யோர்தான் என்கிற ஒன்று வருகிறது. அந்த யோர்தான் வந்து அறுப்பு காலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இருபுறமும் கரை புரண்டு ஓடக்கூடிய யோர்தான். அப்படின்னா
அது குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அந்த ஆற்றுல தண்ணி அதிகமாக வரும். அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆற்றுல தண்ணி வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நேரத்துக்கு ஆற்றை கடக்க வேண்டாம், இந்த நேரத்துக்கு ஆற்றுக்கு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, வழக்கமாக இந்த நேரமானால் மழை பெய்யும், இந்த நேரமானால் ஆற்றுல தண்ணி வரும், அதனால பிரயாணிக்க முடியாது. இப்போ வழக்கமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை எத்தனையோ பேர் மாற்றாதீங்க, இதை நீங்கள் செய்ய வேண்டாம், இது நம்ம கொஞ்சம் தண்ணி குறைஞ்சதுக்கு அப்புறம் போகலாம். இப்போ அவங்களுடைய எல்லாருடைய வார்த்தையும் எதிர்த்து அவர் யோர்தானை அவர் கடக்கணும். ஆனால் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தான் நதியிலே கால் வைத்த உடனே அது பிளந்து வழிவிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மிகப்பெரிய ஆறு, கரை புரந்து ஓடு வருகிற ஆறு, அப்படியே ஒரு குவியலா அந்த தண்ணி அப்படியே நின்றுச்சு அப்படின்னு சொன்னா ஜனங்களெல்லாம் பிரமிக்கிறார்கள், ஜனங்களெல்லாம் ஆச்சரியப்படுறார்கள். அதுவரையிலையும் ஜோஷுவாவை ஒரு சின்ன பையன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, அதுவரையிலையும் இந்த ஜோஷுவா என்ன பண்ண போறானோ, என்ன இவனால செய்ய முடியும் என்று அப்படியே எதிர்பார்த்து காத்திருந்தவங்க, என்னதான் இருந்தாலும் மோசையினுடைய தலைமைத்துவத்தை மாதிரி வராது, அவர் ரொம்ப டாப் மோஸ்ட், அவர் பெரிய ஹீரோ, ஆனா இவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு எத்தனை பேர் ஜோஷுவாவை குறித்து குறைவாய் நினைத்தார்களோ அவங்க அத்தனை பேருக்கு முன்னாடியும் அந்த யோர்தான் அப்படியே மேல நிற்கும் போது அத்தனை பேருடைய மதிப்பும் யார் மேல திரும்பிருச்சுன்னா ஜோஷுவா பேர்ல திரும்பிருச்சு. இப்ப அத்தனை பேரும் அவனுக்கு கைத்தட்ட ஆரம்பித்தார்கள், அத்தனை பேரும் அவனுக்கு வணக்கம் செலுத்த ஆரம்பித்தார்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தினேன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினேன். இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை அதற்காகவே நீங்கள் முயற்சி எடுக்கலாம். அவங்க கண்ணுக்கு முன்னாடி இதுவரையில் ஒன்றும் இல்லாதவங்களா நீங்கள் இருக்கலாம், அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு தெள்ளு பூச்சியை போல நீங்கள் இருக்கலாம், அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு சாதாரணமான ஆட்களாய் அவர்கள் உங்களை நினைத்து கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை அவர்கள் கொடுக்காம இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம இருக்கலாம், உங்களுக்கு முன்பாக இருந்த அவர்களுக்கு கொடுத்தது போல உங்களுக்கு எதுவுமே கொடுக்காம உங்களை தள்ளி விடுகிற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உங்க சொந்தங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. கரங்களை தட்டுகிறவர்களுக்கு அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆமேன். அந்த எதிரிக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ, எவர்கள் உங்களை மதிக்கவில்லையோ, எவர்கள் உங்களை குறைவாய் நினைக்கிறார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். சீக்கிரமாய் கர்த்தர் ஒரு நாளை உங்களுக்கு நியமிப்பாராக. அந்த நாளிலே நீங்கள் அவர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நீங்கள் நிற்பீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அசிங்கப்பட்டு நீங்கள் நின்றீர்களோ அந்த அளவிற்கு கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக உங்களை தலை நிமிர பண்ண போகிறார். உங்கள் பொறுப்புகளை நீங்கள் ரொம்ப அழகாய் செய்து முடிக்க போகிறீர்கள். உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் அவர்களை விட, உங்களை விட, படித்தவர்களை விட, ஞானம் உள்ளவர்களை விட நீங்கள் நேர்த்தியாய் செய்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, நீ என்ன செஞ்சிருவ அப்படின்னு உங்களை பார்த்து கேள்விகள் கேட்கலாம். இவன் என்ன செய்ய போகிறான், இவன் என்ன செய்ய போகிறான். ஒருவேளை உங்க மனசுக்குள்ளேயே நீங்க நினைக்கலாம், ஜோஷுவா மாதிரி நான் என்ன செய்வேன், எப்படி இந்த ஜனங்களை நடத்துவேன், எப்படி இந்த காரியத்தை பண்ணுவேன். இந்த பயம் ஜோஷுவாவுக்குள்ள இந்த யோர்தானை ஆண்டவர் பிளக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பயம் ஜோஷுவாவுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. எப்படி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா, இவங்களை நான் கூட்டிட்டு போவேனா, நம்முடைய வார்த்தைக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குமா, எதுவுமே தெரியல. அதனால தான் கர்த்தர் பல விஷயம் அவனை பார்த்து சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன்.
அந்த தேவன் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஒரு கைகளை உயர்த்தி ஒரு 3 விசை இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுவோம். இந்த ஆண்டு முடித்து ஒரு புதிய ஆண்டு போகிறதற்குள்ளாக இந்த வாக்குத்தத்தம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற போகிறது. கைகளை உயர்த்தி, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்தினேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில் இந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஏன் இந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னாரு? அப்படி இந்த ஜனங்களுக்கு என்ன கேரக்டரு, ஏன் இவங்க கண்ணுக்கு முன்னாடி மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார் என்று ஒரு 3 காரியத்தை மோசே இஸ்ரவேல்களை ஜனங்களை குறித்து சொல்லுகிற ஒரு 3 காரியத்தை 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஒருவேளை கேட்காதவர்கள் நீங்க யூடியூப்ல இருக்குது அந்த வாக்குத்தத்த செய்தியை கேளுங்க. அப்படின்னா மோசே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேரக்டரை குறித்து நன்றாய் அறிந்திருந்தவன். அவர்களோடு பழகினான், அவர்களோடு அவன் சாப்பிட்டான், அவர்களோடு சில நாட்கள் தூங்கினான், அவர்களோடு சில நாட்கள் வேலை செய்தான். அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி எனக்கு தெரியும்ப்பா, அவங்க யார் அப்படின்றத ஜனங்களுக்கு அந்த ஜோஷுவாவுக்கு முன்னாடி அவன் சொல்லுகிறான். அந்த 3 காரியத்தையும் கர்த்தர் பேசினார். அந்த ஜனத்தினுடைய கண்ணுக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஸோ நேற்றைய தினத்திலே இந்த வார்த்தைக்காக தொடர்ந்து ஜெபித்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் ஒன்றுமே இல்லாத, ஒரு பின்னணியும் இல்லாத இந்த ஜோஷுவாவை மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு பெரிய காரணம் இருந்துச்சு. அதை நேற்றுக்கு வேதத்தில் நான் தேடி பார்க்கும்போது எனக்கு ஒரு 3 காரியம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படி ஐயோ, இந்த 3 விஷயம் தான் அவனை சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் அவன் தலையை நிமிர பண்ணினார், கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 33ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 33 11 33வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆமென். ஒரு 2-3 பேரை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம் வாலண்டியர்ஸை. ஏன்னா இந்த பக்கம் தான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறது அதெல்லாம் இந்த பக்கம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காங்க. அந்த மாதிரி பிள்ளைகளை வச்சு ரொம்ப சவுண்டு போட்டே இருக்காங்க, டிஸ்டர்பாக இருக்காங்கன்னு. அதனால் ஒரு 2-3 வாலண்டியர்ஸை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம். அவங்க உங்களை கரெக்டாக கவனிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஓகே, வாசிக்கலாம். இன்னொரு விஷயம் கூட. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜோஷுவாவை இந்த பரிசுத்த வேதாகமும் முதலிலே அறிமுகப்படுத்துகிறது. என்ன அறிமுகப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா, ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள இப்போ 2 பேர் போய் ஆண்டவரிடத்துல பேசிட்டு 2 பேர் அந்த சர்ச்சுக்குள்ள வர்றாங்கன்னு வைங்களேன். ஒருத்தர் மோசே, இன்னொருத்தர் ஜோஷுவா. இவங்க 2 பேரும் போய் இருக்கும்போது இந்த ஜோஷுவா யார் அப்படின்னு கேட்டா மோசையினுடைய அசிஸ்டன்ட். அப்படின்னா அவனுக்கு தண்ணி கொடுக்கறது, அவனுக்கு ஏதாவது உதவின்னா செய்கிறது, ஏதாவது வேணும்னா இவன் ஜோஷுவாட்ட பேசினா போதும் அவர் ஏற்பாடு பண்ணுவார். அப்படியே மோசே எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகிறாரோ அவருக்கு பின்பாக இருந்து சேவை செய்கிறவர் தான் இந்த ஜோஷுவா. அப்போது 2 பேரும்
ஆலயத்துக்குள்ள போறாங்க. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட பேசினாராமா. ஸோ எவ்வளோ பெரிய சந்தோஷமானது. தன்னுடைய லீடர் அப்போ ஆண்டவரோட பேசிட்டே இருக்கிறாரு. இப்போ அவர் பேசிட்டே இருக்கும்போது இந்த ஜோஷுவாவுக்கு என்ன ஆசை வருது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தன் சிநேகிதனோட பேசுவது போல மோசையினிடத்தில் பேசினார், பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். அப்படின்னா ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பேசி முடிச்ச உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா, மோசை கிளம்பிட்டாரு. ஆனா யாரு கிளம்பல அப்படின்னு சொன்னா, ஜோஷுவா கிளம்பவே இல்லை. பொதுவாக அந்த ஊழியக்காரன் வெளியே போன உடனே இவர் வெளியே போயிருக்கணும், அவர் போகல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மோசையோட ஆண்டவர் பேசிட்டே இருக்கும்போது ஜோஷுவாவுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஒரு ஆசை வருது. ஆண்டவரே, நீங்க மோசையிட்ட பேசுறீங்கல்ல, இப்படி முகமுகமா பேசுறீங்கல்ல, என்கிட்ட நீங்க பேச மாட்டீங்களா? நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேனா? அப்போ மோசையினிடத்துல பேசினது இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க ரொம்ப கவனமா கவனிங்க, உங்களுக்கு முன்பாக விழுந்து போகிற மனிதர்கள் இருக்கவே கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போகிறவர்கள், விசுவாசத்திலே விழுந்து போகிறவர்கள், ஊழியம் செய்து விழுந்து போனவர்கள், ஒரு நாளிலே பிரகாசித்து விழுந்து போனவர்கள், இவர்களை எல்லாம் முன்மாதிரியாய் நீங்கள் வைப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி அடையவே முடியாது. இந்த ஜோஷுவா இவ்வளோ பெரிய லீடராய் மாறுகிறதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மோசையோட ஆண்டவர் முகமுகமாய் பேசும்போது இவனுக்கு என்ன தோணுச்சுன்னு அப்படின்னா, இவங்கள மாதிரி நம்மளும் ஆண்டவரிடத்துல பேசணும், இவங்கள மாதிரி நம்மளும் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்யணும், ஒரு நாள் கர்த்தர் நம்மிடத்துல முகமுகமாய் அவருடைய ரகசியங்களை எல்லாம் பேசணுன்ற அந்த ஆசை ஜோஷுவாவுக்குள்ளே வந்தது. ஆமேன் சொல்லுங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கும் நல்லவர்களை பார்க்கும்போது, நல்ல ஊழியம் செய்கிறவர்களை பார்க்கும்போது, நல்ல விசுவாசிகளை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆசை கண்டிப்பாக வரணும். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. வருமா? நமக்கு நிறைய பேருக்கு சாரி கட்டுறதுக்கு ஆசை வரும். ஸோ அவங்க என்ன நைட் பாலிஷ் போட்டிருக்கிறாங்க, அவங்க என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாடலில் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் நிறைய பேருக்கு என்ன வரும் தெரியுமா? ரொம்ப ஆசையாக இருக்கும். சிஸ்டர், எங்கே வாங்கினீங்க சிஸ்டர்? இந்த கிறிஸ்மஸுக்கு அந்த கடையை சொல்லுங்கள், அதே கலரில் நான் வாங்கலான் இருக்கிறேன். பிரதர், எங்கே? நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனை பார்க்கும்போது அவர்களிடத்துல இருக்கிற சகலத்தையும் வாங்குறது நினைப்போம். அவங்க வாங்குற காரு, அவங்க வச்சிருக்கிற, அவங்க யூஸ் பண்றது, இது எல்லாம் எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும், இந்த பைக் நான் வாங்கினா எப்படி இருக்கும், இந்த கார் நான் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையிலே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அட்ராக்ஷன் அப்படின்றது முன்மாதிரி அப்படின்றது உலகத்தினுடைய காரியத்தை குறித்து அல்ல, உலகத்தினுடைய காரியத்தை குறித்து அல்ல, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை, அவங்களுடைய ஊழிய காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களை அறியாமலே என்ன வரணும் அப்படின்னு சொன்னால், இவங்களை மாதிரி இல்லை, இவங்களை விட அதிகமாய் கர்த்தருக்காக நான் பிரகாசிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கடந்த ஒரு 6 மாதங்களாக தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு ஊழியக்காரர் மூலமாய் ஆண்டவர் நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறார். நிறைய அற்புதம். அவர் ரொம்ப பலவீனப்பட்ட சரீரம் உடையவர். ஆனால் அவர் எந்தெந்த இடத்துல கன்வென்ஷனுக்கு போகிறாரோ அந்தந்த இடத்துலலாம் அவர் வர்ஷிப் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு ஹீலிங் ஆகுது, அற்புதம் நடக்கிறது. அப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நான் அவர்களை சந்தித்து ஒரு நாள் பேசினேன். எப்படி இருக்குது, இப்போ உங்களுடைய ஊழியத்தில் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆண்டவர் இவ்வளோ உங்களை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அவங்க ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி, ஒரு 2 வருடத்திற்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனிதனாக இருந்து லட்சக்கணக்கான பேரை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய ஒரு வீடியோ காட்சியை அவர் எனக்கு காண்பித்தார்.
அவர் எனக்கு காண்பிக்கும் போது என்ன சொன்னாராமா, ஒரு நாள் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய ஜெப அறையில் வந்து அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே இந்த நாட்கள் எல்லாம் அற்புதங்கள் எல்லாம் நடக்காதா? நாங்கள் வேதத்தில் அற்புதங்களை வாசிச்சிருக்கிறோம், இப்போ இங்கே எங்கள் ஊரில் எங்களுக்கு முன்னாடி யாரையுமே நீங்கள் பயன்படுத்துனது மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது ஒரு வீடியோ கிளிப், அதில் கரெக்டாக டிஜிஎஸ் ஐயா என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், எப்பா நான் வந்து ஒரு நாள் என்னுடைய ஜெப அறையில் வந்து, ஆண்டவரே அந்த ஒரு மனுஷனா நான் இருக்க மாட்டேனா? அந்த ஒரு மனுஷனா என்ன நீங்க எழுப்ப மாட்டீங்களா? இந்த தமிழ்நாட்டில் நான் வந்து உங்களுக்காக வல்லமையாய் பிரகாசிக்க மாட்டேனா? வெளிநாட்டில் இவங்க பேரை கேட்கிறேன், இந்த நாட்டில் இந்த பேரை கேட்கிறேன், ஆனா எங்க நாட்டில் அப்படி ஒரு பேரை கேட்கிற அந்த மாதிரி என்ன பயன்படுத்த மாட்டீரா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் வந்து என்னிடத்துல சொன்னார், இல்லை நான் உன்னை நம்புறேன், இந்த தேசத்திற்கு ஒன்றை நான் நம்புறேன், அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன உடனே இவர் திரும்ப ரொம்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். கரெக்டாக அவர் சொன்னார். இந்த செய்தியை கேட்கும்போது என் மனசில் தோணிச்சு, ஆண்டவரே மறைந்து போன இந்த தேவனுடைய மனுஷனை இத்தனை ஜனங்களுக்கு பயன்படுத்த முடியுமானால் என்னையும் பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. என்னுடைய ஜெபத்தை நான் அதிகப்படுத்திட்டேன். ஆண்டவர் இப்பொழுது என் மூலமாகவும் அந்த அற்புதத்தை செய்கிறதை நான் பார்க்கிறேன் அப்படின்னாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் நிறைய மனிதர்களை வைத்திருக்கிறார். மேகம் போன்ற திரளான சாட்சிகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல ஊழியரை, ஒரு நல்ல விசுவாச மனிதனை, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளைய நமக்கு பார்க்கும்போது என்ன வரணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் இவர்களுக்கு தேவனாய் இருப்பீரானால் எனக்கும் நீர் தேவனாய் இருப்பீர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீர் இவர்களுக்கு செய்ய முடியுமானால் எனக்கும் நீர் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறீர். எனக்கும் கண்டிப்பாய் கர்த்தர் செய்வீர். என்னையும் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த மோசையை பார்க்கிறார். மோசையோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். உடனே ஆண்டவர் வந்து இவ்வளோ அழகா ஒரு சிநேகிதனோட பேசுவது போல எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஆண்டவர் பேசுறது போல மோசையின் இடத்துல ஆண்டவர் பேசுறத கேட்கிறாரு. உடனே நூனின் குமாரனாகிய வேதம் அவனை குறித்து ஒரு அட்ரஸ் பண்ணுது. என்ன வேலை செய்யறாராமா? ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவதோல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் அவனுடைய, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பணிவிடைக்காரன். எல்லாரும் சொல்லுங்க, பணிவிடைக்காரன். நல்லா சொல்லுங்க, பணிவிடைக்காரனாகிய. அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வார்த்தை சொல்லுது, வாலிபன். இந்த உலகத்திலேயே பணிவிடை செய்வதற்கு சோம்பேறி தனப்படுறவங்க யாரு? கேட்கல. சர்ச்சில் கிடையாது, சர்ச்சில் கிடையாது. உண்மையிலேயே திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள், வாலிப தம்பிங்க தங்கச்சிங்களெல்லாம் ஆச்சரியமாக நான் பார்க்குறேன். அவங்க வந்து இந்த சர்ச்சினுடைய கிளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்கள ஆசீர்வச்சிருங்க ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டு போவேன். திருச்சபையிலே, நம்ம திருச்சபையில் கூட ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு 20-25 வாலிப தம்பிங்க கொஞ்சம் தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்க, அவ்வளோ நேர்த்தியாய். ஆனால் இந்த வாலிபன் அப்படின்னு வந்தாலே குடிச்சு டீ குடித்த டம்ளரை எடுத்து வைக்க மாட்டாங்க, போட்டிருக்கிற பேண்ட் ஷர்ட்டை துவைக்க மாட்டாங்க, சாப்பிட்ற தட்டை கொண்டு போய் கழுவி வைக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால், பணிவிடை என்கிறது அவங்களுக்கு என்ன செய்யாது சொல்லுங்களேன். அது பிடிக்கவே பிடிக்காது. நீ என்ன வேணாலும் செய், ஆனால் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இது செய்யறதுக்காக நான் வந்தேன், இது செய்யறதுக்காக நான் இருந்தேன். ஆனால் இந்த ஜோஷுவாவினிடத்திலே இருக்கிற முதல் கண்டுபிடிச்ச கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை நான் நிறுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றதற்கு ஃபர்ஸ்ட் காரணம், ஜோஷுவா மோசேக்கு அவன் பணிவிடைக்காரனாய் இருந்தான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரிடத்துலையும் இன்னைக்கு ஒரு கிருபை வெளிப்படணும். என்ன கிருபை வெளிப்படணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே பணிவிடை ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும்.
எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு கணவன் ஒரு மனைவி இவர்களுடைய உறவிலே இவர்கள் யார் பணிவிடை செய்கிறார்களோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்கள் மனசில் ஆழமாய் நீங்கள் எண்ணணும். நீங்கள் வேதம் சொல்லுகிறது, பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? ஆண்டவர் கேட்குறாரு, யாருப்பா பெரிய ஆளு? பந்தி இருக்கிறவர் பெரிய ஆளா, இல்லை அதை சர்வ் பண்ணுறவர் பெரிய ஆளா, பணிவிடை செய்கிறவர் பெரிய ஆளா? உங்களுக்கு தெரியும், பந்தி இருக்கிறவர்கள் தான் பெரிய ஆளுன்னு தெரியும். ஆனால் நான் உங்கள் மத்தியிலே பந்தி இருக்கக்கூடிய அந்த எண்ணம் எனக்குள்ளே இருந்தும் அந்த வல்லமை இருந்தும் நான் உங்க முன்னாடி என்னவா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்கள். இந்த பணிவிடை ஊழியத்தை கர்த்தர் கொஞ்சம் அல்ல, ரொம்ப பெருசா ஆசீர்வதிப்பார். என்னுடைய சாட்சியை பல விசை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உண்மையிலே என்னுடைய ஊழியக்காரருக்கு நான் அவ்வளவு பணிவிடை செய்யணும்னு என்னமோ தெரியல, எதையுமே நான் எதிர்பார்க்கல. ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு பணிவிடை செய்தால் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இவர் சொல்ற ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு தங்கும் அப்படின்னெல்லாம் நான் நினைக்கல. தேவன் நமக்கு கொடுத்த ஊழியர், தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவர்கள் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுறாருன்னு சொல்லி இந்த காலை அமுத்தி விடுறதுக்கு, என்னுடைய பாஸ்டருடைய காலை அமுத்தி விடுறதுக்கு அவ்வளவு விருப்பமா, அவ்வளவு ஆசையா, என்னதான் கூப்பிடணும், வேற யாரையும் கூப்பிட்டு கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறத பார்க்கும்போது நான் நம்புறேன், பணிவிடை செய்கிற ஒருவரையும் கர்த்தர் நிச்சயமாய் வெட்கப்படுத்த விட மாட்டார். இது ஒரு மிகப்பெரிய ஊழியம். இந்த ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். இதற்கு பெரிய பலனை ஆண்டவர் இம்மையிலும் மறுமையிலும் நிச்சயமாய் தருவாராக. ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறீங்களா? நீங்க இந்த ஊழியம் செய்கிறது, இந்த உதவி செய்கிறதுல தயவு செய்து மனசை தளர விடாதீங்க. பாருங்க, ஒரு வயதான 2 பேர், அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அந்த ஐயா பார்த்தீங்கன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நோய் வச்சிருக்கிறாரு. என்ன அவருக்கு நோய் இல்லாத நோய் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 பேருக்கும் ஒரே வயசு. அந்த அம்மாவுக்கு ஒரு நோயுமே இல்லை. அவ்வளோ அழகாக வேலை செஞ்சுட்டு ஓடி வந்துட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு எங்களுக்கு டீ எடுத்து போட்டுட்டு இதெல்லாம் பழமெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன், நீங்கள் இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறீங்களே, என்ன ரீசன் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், திருமணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு நான் ஆண்டவரிடத்தில் கேட்டது வேற ஒன்றையுமே கேட்கல. என்ன கேட்டேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என்னை சுகமாக வைங்க, என்னை நல்லா வைங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், எனக்கு கொடுத்துருக்கிற கணவனாருக்கு நான் காலம் முழுதும் என்ன பண்ணணும்னா, நான் பணிவிடை செய்கிறதுக்கு என்னை பெலனா வைங்க. அவர் தன்னுடைய கையினால் காக்கா துரத்த மாட்டார், ஈ கூட துரத்த மாட்டாருன்னு வைங்களேன். எந்த வேலையும் செய்ய மாட்டார். அவர் அமைதியாக உட்காந்துருப்பார். தண்ணி எடுத்துட்டு வா, டீயை எடுத்துட்டு வா, பழத்தை எடுத்துட்டு வா, அதை பண்ணு, இதை பண்ணு. நாங்கள் போய் உட்கார்ந்தா அந்த 1 மணி நேரத்தில் அவர் கவுண்டிங் கொடுத்துட்டே இருக்கிறாரு, வேலை சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் இந்த அம்மாவுக்கு எப்படியும் அவங்களுக்கு ஒரு 73 இயர் இருக்கும், 73 வயது இருக்கும். 73 வயதுன்னா எந்த அளவுக்கு வயதுன்னு நினச்சிங்களேன். ஆனால் ஒரு வார்த்தை கூட அவரை பார்த்து சலிக்காம, ஒரு வார்த்தை கூட பேசாம மனரம்யமா எப்படிமா இதை செய்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு பணிவிடை செய்வதற்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கூட 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு நல்லா சமைச்சு நான் போடுறேன், நீங்கள் மனசார திருப்தியாக சாப்பிட்டு போங்க. ஆண்டவர் மரணம் வரைக்கும் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், பணிவிடை ஊழியம் அப்படின்னு சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமேன். இந்த வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற முதல் மினிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி பணிவிடை மினிஸ்ட்ரி தான். முதல்ல நீ ஜனங்களுக்கு ஊழியம் செய்யுங்க, ஊழியக்காரங்களுக்கு ஊழியம் செய்யுங்க. அதற்கு பிறகு தன்னை போல உங்கள் கையிலே தேவனுக்கு செய்கிற ஊழியங்கள் கண்டிப்பாக வரும்.
உங்களுடைய பிள்ளைகளை கூட எதுக்கு பழக்குவிக்கணும் அப்படின்னு சொன்னால், பணிவிடை செய்வதற்கு பழக்குவீங்க. ஹெல்ப் பண்ணிட்டு வாப்பா, அதை செஞ்சுட்டு வாப்பா. பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை, பெரியவர்களுக்கு நம்ம உறுதுணையாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்ம நிறைய பேர் வீட்டில் இருக்கிற அந்த கிழவிக்கு ஒன்றும் பண்ணாத, அந்த கிழவனுக்கு ஒன்றும் பண்ணாத, நீ எதுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்குற, நீ எதுக்கு குச்சியை கொண்டு போய் கையில் கொடுக்குற, ஏன் உனக்கு வேலை இல்லையா, உனக்கு படிக்க வேண்டாமா, உனக்கு அது இல்லையா? பணிவிடை செய்ய போகிறவர்களை கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், சில நேரத்தில் என்ன பணிவிடை செய்யாமல் தடுக்கிறவர்கள். ஆனால் இன்னைக்கு இந்த ஆராதனையில் நான் நம்புகிற ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். சகல கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். எப்போ தெரியுமா? எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க ராஜா, இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எனக்கு பணிவிடை செய்கிற ஒரு கிருபையை. கைகளை மேலே உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், முழு பெல்லத்தோட சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே, கிருபையை தாரும் ஆண்டவரே, கிருபையை தாரும் ஆண்டவரே. அந்த பணிவிடை ஊழியத்தை கர்த்தர் எங்கள் தலையின் மேல் வைப்பீராக ராஜா. அந்த பணிவிடை ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கு போனாலும் ஆண்டவர் அதில் ஒரு பெரிய மகிமையை வெளிப்படுத்துவாராக. நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகாய், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணநூல் ஏபோத்தை தரித்தவனாக கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். நீங்கள் 3ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமே. 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் 3. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாளிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு, சொல்லுங்க யாருக்கு முன்னாடியாமாமா? அப்போ இந்த சாமுவேல் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவனுக்கு முன்பாக அப்படிப்பட்ட மனிதர் எழும்பினதும் இல்லை, அதற்கு பின்பாக அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எழும்ப போறதும் இல்லை. ஆனா இந்த மனுஷனுடைய துவக்கம் எங்கங்க? இந்த மனுஷனுடைய துவக்கம் எங்க? ஏலி யாரு? ஏலியை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஏலி ஒரு சரியான ஆசாரியன் இல்லை, ஒரு சரியான ஆசாரியன் கூட இல்லை. ஏலி கர்த்தருக்கு தான் ஆசாரியனா இருந்தானே தவிர ஆண்டவர் ஏலியின் இடத்துல பேசுகிறதை கூட கர்த்தர் விரும்பல. கர்த்தர் ஏலி இடத்துல பேசல, சாமுவேல் இடத்துல தான் கர்த்தர் பேசினார். ஏலி தன்னுடைய ஆலயத்தில் ஜெபிக்க வருகிற ஒரு சகோதரி அழுது போய் அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க எதுக்காக ஜெபம் பண்றாங்கன்னு கெஸ் பண்றதுக்கு கூட அவருக்கு ஞானம் இல்லை. அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே போய், நீ எவ்வளோ நேரம் இந்த மாதிரி குடிச்சிட்டே இருப்ப, எத்தனை நாள் தான் இப்படி குடிப்ப அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஞானம் தான் ஏலிக்கு இருக்கிறது. இன்னொன்று, தன்னுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். ஆண்டவர் பல விசை ஏலினிடத்தில் எச்சரிக்கிறார், உன் பிள்ளையினுடைய தகாத செய்கைகளை நான் நடக்க கேட்டேன், நீ அவங்கள கண்டிச்சு வைன்னு சொன்ன போது இந்த ஏலி தன்னுடைய பிள்ளைகளை ஒன்றுமே சொல்லலை. தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து என் மக்களே அப்படி செய்யாதீங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்றாரே தவிர, வேதம் சொல்லுகிறது ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்காமற் போன பாவத்து நிமித்தம். கவனிங்க, ஏலி முதலாவதாக கர்த்தரோட இல்லை, இரண்டாவதாக ஏலி குறித்து வேதம் சொல்லுகிறது, ஏலி தேவாலயத்தில் வருகிற ஒருத்தருடைய ஜெபத்தை கேட்கிற அளவுக்கு அவன் இல்லை. மூன்றாவது, தன்னுடைய பிள்ளைகளை சரியான விதத்தில் நடத்தலை. நாலாவது வேதம் சொல்லுது, ஏலி ஸ்தூலித்த மனுஷனாக இருந்தான். அதனாலே நாற்காலியை போட்டு உட்கார்ந்தானாமா. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நாற்காலியை போட்டு உட்காரக்கூடிய பர்மிஷனே கிடையாது. ஆனா என்னன்னா, இவருடைய சோறு அங்க நாற்காலியை போட்டு உட்கார்ந்தான். அவன் கிழவன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஊழியனுக்கு வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டான்
ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு சொல்லுங்க, அந்த ஏலிக்கு செஞ்சதா அவன் நினைக்கல, அவன் யாருக்கு செஞ்சான் நினைச்சான் அப்படின்னா கர்த்தருக்கு. கர்த்தருக்கு. இன்னைக்கு எல்லாரும் ஜெபிக்க போறோம். என்னுடைய கணவனாருக்கு நான் உதவி செய்வதற்கு எனக்கு பலன் தாரு, என்னுடைய மனைவிக்கு நான் உதவி செய்வதற்கு எனக்கு பலன் தாரு, என்னுடைய தகப்பனார் தாயாருக்கு நான் பணிவிடை செய்வதற்கு எனக்கு கிருபை தாரு, என்னுடைய ஓனருக்கு நான் பணிவிடை செய்வதற்கு உதவி தாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பணிவிடை ஊழியத்தை செய்கிற ஒரு நபர் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கப்படும். அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தர் அவர்கள் பட்சத்திலே இருக்கிறார். எப்படி இந்த சாமுவேலை கர்த்தர் தேடி வந்தாரோ அப்படியே கர்த்தர் தேடி வருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேலே தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. ஆமென், ஆமென். எத்தனை பேர் முயற்சி எடுக்க போறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவரே, உங்க தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு என்ன ஆவி தாருங்க, இன்னைக்கு என்ன குறைஞ்சிட்டு வருது சொல்லுங்க, என்ன குறைஞ்சிட்டு வருது? ஒரு காலத்துல எல்லாம் பிள்ளைகளை அவர்களுடைய பெற்றோர்கள் திருச்சபைக்கு போப்பா போப்பா போய் ஏதாவது பண்ணி கொடுப்பா, அந்த ஸ்பீக்கர் எல்லாம் கொஞ்சம் தொடச்சி வச்சு கொடுப்பா, இந்த சேரை போட்டு வந்துட கொடுக்க சொல்லுப்பா, அவ்வளவு அவ்வளவு இதுவா, நீ போ ஆலயத்துக்கு போய் வேலை செய், ஊழியருக்கு உதவி செய், ஊழியத்துக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிறைய அம்மா அப்பாங்க தங்களுடைய பிள்ளைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருச்சபைக்கு அனுப்புறதே இல்லைங்க. ஒரு வேலை பேப்பர் கடந்தா கூட அவன் எடுத்து போட மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு அழுக்கு இருக்குது, செய்யவே மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. சிலருக்கு ஊழியம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஊழியம் தெரியுமா? வரலாமா, ஸ்டேஜில் நிற்கலாமா, மைக்கை பிடிக்கலாமா, அதெல்லாம் ஓகே. அதுக்கு வேணா என் பிள்ளை ஜெபம் பண்ணும்போது கூட எல்லாரும் எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? என் பிள்ளை நீங்கள் ஜெபம் பண்ணுறது தவறுன்னு சொல்லலை, கண்டிப்பாக அப்படி இருக்கட்டும். நம்ம பிள்ளைங்க என்ன இல்லாமல் வேறு யார் இருக்க போட? என் பிள்ளை மைக்கு பிடிக்கணும், என் பிள்ளை பிரசங்கம் பண்ணணும், என் பிள்ளை கீபோர்டு வாசிக்கணும், என் பிள்ளை பாடணும் அப்படின்னு ஜெபிக்கிற ஜெபம், நானும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்காக அது மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய சொல்லும்போது என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீ போய் என்ன பண்ண அப்படின்னு சொன்ன, நீ போய் ஏதாவது ஒன்று ஊழியம் செய், ஏதாவது ஒரு ஊழியம். சிலர் அப்படியே அழகாக பிள்ளைகளோட ஃபேமிலியாக வருவாங்க, ஒரு சின்ன விசிட்டு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அவ்வளோதான், சரி கிளம்பட்டுமா அப்படின்னு பிள்ளைங்க வர எதுலையுமே இருக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையாகவே இது ஆசீர்வாதம் அல்ல, இது ஆசீர்வாதமே அல்ல. திருச்சபையிலையும் தேவனுடைய ஊழியத்திலையும் பணிவிடை செய்தவருடைய ஆசீர்வாதத்தை இன்று வரைக்கும் என்னுடைய கண்களுக்கு முன்பாக நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஆமென். நம்புறீங்களா இல்லையா? அதை மனப்பூர்வமாய் செய்தவர்கள். நம்முடைய திருச்சபைக்கு வருகிற ஒரு பிரதர் ஏரிமேட்டில் ஒரு சர்ச்சு நடந்துட்டு இருக்கும்போது அந்த சர்ச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 அடி பள்ளம். அந்த பள்ளத்தை மண் போட்டு நிரப்பணும்னா அவ்வளவு லாரி மண் தேவைப்படும். 2 பேர் சேர்ந்து அந்த திருச்சபை இடத்தை முழு மண்ணையும் போட்டு நிரப்பி ராத்திரி பகலாக வேலை செஞ்சு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல ஆண்டவர் அவரை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் அந்த குடும்பத்தையே மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். நபரை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன அளிக்கிறார் அப்படின்னா, சொல்லுங்க, உங்களுக்கு நோய் வராமல் இருக்கிறது கூட நீ என்ன பண்ணணும்? பணிவிடை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வராது, நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. இந்த சும்மா இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக கஷ்டம். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, நான் சொல்கிறேன், உங்களுடைய கால்களை கர்த்தர் மான்கள் கால்கள் போல் ஆக்குவார், உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களுக்கு புதிய ஆரோக்கியத்தை கர்த்தர் செய்வார், தருவார். நீங்கள் இன்னொருவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்தாலே நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை ஆரோக்கியமாய் தான் கர்த்தர் வைப்பார். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்படுத்த விடமாட்டார். நல்ல கரங்களை தட்டி, அவ்வளவு நல்ல தேவன், அவ்வளவு நல்ல தேவன், அவ்வளவு நல்ல தேவன்.
என்னுடைய கண்ணால் நான் பார்த்துருக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை, அப்படி பார்த்துருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் பேர் விட்டு சொல்ல முடியும். இவங்க இப்படியெல்லாம் பணிவிடை செய்தார்கள், ஆண்டவர் இவங்களை இப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார். எதையுமே எதிர்பார்க்காம ஆண்டவரை மாதிரி நல்லவர் ஒருவருமே இல்லை. ஸோ நம்பர் 1, முதலாவதாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் குணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு. ஆமேன். அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அந்த எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய ஜோஷுவாவும் எப்னோயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேலின் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி வந்து பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்றார். கவனிங்க, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தமா ஒரு ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த ஜோஷுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவதற்கு முன்னாடி, இவன் அந்த அங்கீகாரத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய கானான் பக்கத்தில் வந்துட்டாங்க. அவங்க மலைக்கு மேலே ஏறி நின்று பார்த்தா அவர்கள் சுதந்திரிக்க போகிற அந்த கானான் தேசம் அவருடைய கண்களுக்கு தெரிகிறது. உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மோசேயும் அவன் ஒரு 12 பேரை நியமித்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒருத்தரை நியமித்து 12 லீடர்ஸ், ஒரு நல்லவங்களை 12 பேரை அனுப்புறாருன்னா எப்படிப்பட்ட ஆட்களை அனுப்புவார்? நல்லவர்களை பார்த்து 12 பேரை அந்த தேசத்தில் போய் பார்த்துட்டு வாங்கப்பா, நம்ம ஏறக்குறைய பக்கத்தில் வந்துட்டோம், எப்படி அவர்களை போய் மாற்றிட்டு நம்ம போய் குடியிருக்கலாம். அப்போ அந்த 12 பேரும் போகிறாங்க. 12 பேரும் போயிட்டு 10 பேர் வேதம் சொல்லுது துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய பயத்தையும் திகிலையும் அந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு, இப்போ ஜனங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு, அவ்வளோதான் நாங்கள் திரும்பி போகிறோம், எங்களை இப்படி கொல்றதற்கு கொண்டு வந்தீங்கன்னு முறுமுறுக்கிறார்கள். அந்த நேரத்தில் 2 வாலிபர்கள் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் வாலிபன் ஒருத்தர், இன்னொருத்தர் எப்னோயின் குமாரனாகிய காலேப் என்கிற இன்னொரு வாலிபன். அந்த 12 பேரில் இந்த 2 பேர் 10 பேர் சொன்ன வார்த்தையினால 20 லட்சம் பேர் கலங்கி இருக்கிறாங்க. அத்தனை பேரும் மோசைக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க. இன்னும் இவங்க ப்ளஸ்ஸா சொன்னா இவங்க விரோதமாகவும் எழும்புவாங்க. அவ்வளவு பெரிய வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில வேதம் சொல்லுகிறது, இவங்க 2 பேர்ல இந்த ஜோஷுவா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற தேசம் நல்ல தேசம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு என்ன செஞ்சுச்சாமா? நான் சொல்றேன், இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் ஒரு உலகமே திரண்டு வந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் யார் திரண்டு வந்தாலும், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகுவதாக. இதுவரையிலும் அவர்களை காத்து வந்த வக்கீலா இருக்கலாம், இதுவரைக்கும் அவர்களை காத்து வந்த மனிதர்களா இருக்கலாம், அவர்களை காத்து வந்த அவர்களை பத்திரப்படுத்தின உங்களுக்கு விரோதமாய் ஏவி விட்ட அந்த நிழல்களை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய விரும்பினாரே ஆனால் நிச்சயமாய் அதை செய்ய வல்லவர். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, முழு பலத்தோடு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்.
அப்போ இந்த இடத்துல இந்த ஜோஷுவாவை ஆண்டவர் சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் ஆசீர்வதிக்கிறதுக்கு இரண்டாவது அவரிடத்துல இருந்த பெரிய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மனிதர்கள் எப்படி இருந்தாலும் அவருடைய ஒரு மனசுல நான் என் வாயை திறந்து கண்டிப்பாக எப்படி பேச மாட்டேன்னா அவிசுவாசமாய் பேச மாட்டேன். என் கர்த்தரை நான் முழுக்க 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 நான் நம்புகிறேன். ஆமேன் சொல்லுங்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எப்ப மேன்மைப்படுத்துவார்னா, சூழ்நிலையை பார்த்து ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அவிசுவாசமே படக்கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எவ்வளோ பெரிய சூழ்நிலையா இருக்கலாம், அத்தனை பேரும் எதிர்மறையாய் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிறவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு பாடல், வானம் பூமி படைத்த தேவனே, ரொம்ப அழகான ஒரு பாடல். இந்த வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உமையே நான் நம்பி இருக்கிறேன், சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை. அதை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடி அந்த பாடலை பாடி நம்ம கடந்து போவோம். ஆமென். ஹalleluya. கரங்கள் எல்லாரும் தட்டி ஆமென். சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதுவும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். பாடுவோம். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. சொல்லுவோம். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கண்களை செய்யும் தேவன். இப்ப கைகளை மேல். வேறு எங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹalleluya. கைகளை அசைத்து ஒரு ஹalleluya. சோ ஜோஷுவாவை சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாகவும் ஒன்றும் இல்லாமல் இருந்தும் இவன் என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லி எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அவனுக்கு முன்பாய் காத்திருந்தோம். சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாய் ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்துவதற்கு இரண்டாவது இந்த சின்ன வயசுலேயே இந்த ஜோஷுவாவுக்கு இருந்த பெரிய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த காரியத்தை குறித்தும் விசுவாசத்தை மட்டும்தான் அவர் பேசுவாரே தவிர அவிசுவாசம் என்கிறது அவருடைய இருதயத்தில் இல்லவே இல்லை. அந்த ஜனங்கள் அவிசுவாசமா பேசுறதை கேட்டுட்டு தாங்க முடியாம தன்னுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சுட்டாராமா. தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டு, வஸ்திரத்தை கிழிக்கிறது அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள துக்கம் ரொம்ப தாங்காம போனாதான் வஸ்திரத்தை கிழிப்பாங்க. அவங்க அப்படி பேசுறது இவருக்கு பிடிக்கல. அவங்க அந்த மாதிரி ஆண்டவரை குறைவாய் பேசுகிறத அவர் விரும்பல. என்னப்பா பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் தருவாருப்பா, இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாருப்பா. ஆண்டவர் அவனை லீடராய் மாற்றுவதற்கு 20 லட்சம் பேர்ல விசுவாசமா இருந்த அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினாரு.
இன்றைக்கு சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம், பிரச்சனைகள் தலைக்கு மேலே இருக்கலாம், உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் அற்று போயிருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற ஒருத்தர் கூட நன்மையை பேசாம அத்தனை பேரும் தீமையை பேசலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அநேக கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் நீங்க ஒன்று மட்டும் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் என்னை மேன்மைப்படுத்துவதற்கு வல்லமையாக, அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும். நான் கர்த்தரை நம்புகிறேன். காற்று இல்லாவிட்டாலும் மழை இல்லாவிட்டாலும் என் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுவோம். நான் நம்புகிறேன். என் பிள்ளையின் தலையை உயர்த்துவீர், என் குடும்பத்தின் தலையை உயர்த்துவீர். அப்பா, எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்க முன்னாடி இருக்கிற 99 பேர் எதிர்மறையா பேசினாலும் நீங்க ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இல்ல கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு இறங்குவார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் நான் அந்த காரியத்தை பெற்றுக் கொள்ளுவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமேன் சொல்லுங்கள். மூன்றாவதாக ஒரு கேரக்டர் ஒரே வார்த்தையில சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். முன்பு வாசித்த அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை திரும்ப ஒரு விஷயம் வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். சொல்லுங்கள், எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க. ஆமேன். ஜோஷுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் சாதாரணமான ஒரு மனுஷனை ஆண்டவர் எல்லாரும் திரும்பி பார்க்கிற அளவிற்கு சாகிற வரைக்கும் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை வெற்றியடைய பண்ணினதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான். நான் நம்புகிறேன், வாலிப வயசுல சின்ன வயசுல தேவனோட நடக்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அவருடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். கர்த்தர் திறக்காத வாசல்களை கர்த்தர் அவர்களுக்காக திறப்பார். தயவு கிடைக்க முடியாத இடத்திலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு தயவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். சமுதாயத்திலே மேல இடங்களிலே கர்த்தரோட உண்மையாய் நடக்கிற வாலிபர்களை, பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போய் வைத்து அலங்கரிக்கிறதுக்கு வல்லவராயிருக்கிறார். ஒரு தகுதி போதும். ஜோஷுவா, உனக்கு என்ன தகுதி இருக்குது? 20 லட்சம் ஜனங்களை நடத்துவதற்கு உனக்கு என்னப்பா தகுதி இருக்குது? உனக்கு என்ன டேலண்ட் இருக்குது? அப்போதான் நான் நம்புறேன், ஒரே ஒரு தகுதி, அந்த தகுதி அவனுடையது அல்ல. ஜோஷுவா தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்ததினாலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். ஆசரிப்பு கூடாரம் கிருபையை கொண்டு வந்து சேர்த்தது. தேவ சமூகம் அவனுக்கு டேலண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. தேவ சமூகம் ஜனங்களுடைய கண்களில் அவனுக்கு தயவை கொண்டு வந்துச்சு. தேவனுடைய சமூகம் ஜனங்களை நடத்தக்கூடிய சகல ஞானத்தையும் கொடுத்தது. தேவனுடைய சமூகம் ஒரு மனிதனுக்கு கொடுக்காதது ஒன்றும் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனிதன் உண்மையா இருப்பானால், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு கர்த்தரை விட்டு விலகாதிருப்பானே ஆனால், நான் நம்புகிறேன் எந்த காரியமும் அவனுக்கு நடக்கும். கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த 3 தீர்மானத்தையும் எடுங்க. இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீங்க வெட்கப்பட்டு நிற்கிற அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவங்க பெரியவங்களும் நீங்களும் சின்னவங்களுமா இருக்கிறீங்கல்ல, அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். சொந்தத்துக்கு முன்னாடி கர்த்தர் மேன்மைப்படுத்துவார்.
திருச்சபை ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்க ஆபீஸ்ல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் கர்த்தர் சொன்ன ஒரு நல் வார்த்தையும் தரையிலே விழப்போவதில்லை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் மேன்மை அடைவீர்கள். கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஸோ 3 காரியம். நம்பர் 1, முதலாவதாக சொல்லுங்கள், கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவதற்கு பணிவிடை. இந்த ஜோஷுவாவுக்கு இருந்த கேரக்டர் என்னன்னா பணிவிடை. ஆண்டவரே, நான் மரணம் வரைக்கும் பணிவிடை செய்வதற்கு எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. நம்பர் 2, இரண்டாவதாக ஜோஷுவாவினிடத்திலிருந்து இரண்டாவது ஒரு பெரிய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய வாயை திறந்து தன்னுடைய இருதயத்திலே அவ்வளவு நெகட்டிவா 20 லட்சம் பேர் எதிர்மறையா பேசும்போது, ஆனா இவர் மட்டும் கர்த்தர் என்னோடு இருக்கார், கர்த்தர் பெரியவர், ஆண்டவருக்கு விரோதமா எப்படிப்பா பேசுவீங்கன்னு சொல்லி விசுவாசமாய் அவர் பேசினார். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த ஜோஷுவாவுக்குள்ள இருந்த மூன்றாவது கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். இந்த 3 அபிஷேகம் உங்கள் மேல வரட்டும். இல்ல வேற வெறும் கேட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்க கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிபந்தனையிலே இருக்கிறது. யார் அதை கீழ்ப்படுகிறார்களோ அந்த வாக்கு தத்தம் அவர்கள் தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும். இந்த வருஷத்தை முடிச்சு ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நீங்க காலடி எடுத்து வைக்கும் போது அநேகருடைய கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு போவார். நிறைய கண்ணுக்கு முன்னாடி நீங்க ஆச்சரியமாய் பார்க்கப்படுவீர்கள். இந்த வருஷத்தினுடைய முடிவு எல்லாருக்கும் முன்பாகவும் மறைந்த வாழ்க்கை அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எல்லாருக்கும் முன்பாகவும் உன்னை நிறுத்துகிற வாழ்க்கையாய். ஹல்லேலூயா. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் நான் உன்னை மேன்மைப்படுத்தினேன். அந்நாளிலே கர்த்தர் ஜோஷுவாவுக்கு சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்தது போல அவனுக்கும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். சாதாரணமானவர்களையும் அசாதாரணமாய் மாற்றுகிற கர்த்தர், பின்னணி இல்லாதவர்களை முன்னணியில் நிறுத்துகிற கர்த்தர், தகுதியே இல்லாதவனை தகுதிப்படுத்துகிற கர்த்தர், அற்பமாய் நினைக்கிறவர்களை ராஜாக்களோடு உட்கார வைக்கிற கர்த்தர் நம் தேவன்.
ஜோஷுவாவுக்கு சொன்ன அந்த நல்வார்த்தையை அந்நாளிலே கர்த்தர் ஜோஷுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினது போல நம்மையும் நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் ஆண்டவர் கிருபையாய் நடத்த போகிறார். ஆண்டவர் வெற்றியாய் நடத்த போகிறார். நமக்கு சொன்னதை செய்யும் வாழவும் அவர் கைவிடுவதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீர்கள்? இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். 2 மாதம் ஆயத்த ஜெபம், 2 மாதம் ஆயத்த ஜெபம். ஒன்று சொல்லுங்க, எல்லாருக்கும் நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்னா, ஆண்டவரே பணிவிடை ஊழியத்தை என் தலையின் மேல கர்த்தர் வைப்பீராக. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே. அந்த பணிவிடை ஊழியத்தை கர்த்தர் எல்லா வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் கர்த்தர் அந்த பணிவிடை ஊழியத்தை கர்த்தர் வைப்பாராக. ஆமே. நம்பர் 2, இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். ஆண்டவரே, அவருடைய சமூகம் எப்பேற்பட்ட மனுஷனையும் ரொம்ப அழகாய் மாற்றும். அவருடைய சமூகம் அவனை விலையேற பெற்றவனாய் கர்த்தர் மாற்றும். கர்த்தர் அவருடைய சமூகத்திலே நம்புகிறவராய் இருக்கிறார். ஆமே. மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு கர்த்தர் பேசின வார்த்தை இல்லை. எல்லாரும் ஒருவேளை எதிர்மறையான எண்ணத்தோடு இருக்கும்போது, விசுவாச குறைவா இருக்கும்போது, இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா கர்த்தரை முழுவதுமாய் நம்புகிறேன், அவர் நம்மோடு கூட இருந்தார், எனக்கு பெரிய அதிசயத்தை செய்வதற்கு கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஒரு காணிக்கைகளை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பாடலை எல்லாரும் பாடும்போது ஆமேன் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முடித்து எல்லா திருவிருந்த ஆராதனையில் கலந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் நல்லவர். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்திலே எங்கள் பிள்ளைகளுடைய சம்பாத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த அற்புதத்தை செய்ய போகிறதற்காக நன்றி. கர்த்தருடைய மகிமை கூட இருக்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.